சில தினங்களுக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல போதையில்லா விழிப்புணர்வு மாநாடு பொள்ளாச்சியில் நடத்தினாரு. அந்த மாநாட்டுல என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு, அதுல எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த சேனல்ல நீங்க முறை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. திரு அண்ணாமலை அவர்கள் அந்த மாநாட்டுல பேசும்போது முதல் 20 நிமிடங்கள் என்ன பேசுறாரு அப்படின்னா, தமிழகத்தை எப்படி போதை இல்லாத மாநிலமா மாத்துறது, போதையில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை எப்படி அதுல இருந்து மீட்டுட்டு வர்றது, போதையில பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எப்படி நலத்திட்ட உதவிகள் செய்யறது அப்படின்ற விஷயமும், அடுத்து பொதுநலம் சார்ந்த மரக்கன்றுகள் நடுற விஷயங்கள், ஏரிகளை தூர்வாடுற விஷயங்கள் மாதிரியான நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறார். அதுக்கடுத்து அவர் பேசின விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த வி த லீடர்ஸ் அப்படின்ற அமைப்புக்குள்ள வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய சாதியையும் மதத்தையும் பூட்டு போட்டு விட்டு இந்த இந்த அமைப்புக்குள்ள ஒரு சமமான மனிதர்களா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு இந்து மத தத்துவமும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு உண்மையான இந்து அப்படிங்கிறவர் எந்த ஏற்றத்தாழ்வுமே பார்க்காம எல்லா மனுஷங்களும் சமம் அப்படின்னு ஒரு நேர்கோட்டு பாதையில கூட்டி கொண்டு போற ஒரு மனிதர் தான் உண்மையான இந்து. இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு. இதுல என்ன பிரச்சனை, நல்ல கருத்துக்கள் தானே சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால் வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது இந்த அமைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாஜக இருந்தப்போ தமிழகத்துல எவ்வளவோ சாதி ரீதியான பிரச்சனைகள், மத ரீதியான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அப்போ இந்த மாதிரியான கருத்துக்கள் பேசினாரா, ஜாதிக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் நிறைய போராட்டங்கள் நடத்தினாரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆக பிஜேபியில இருந்து கொண்டு யாரும் சாதியை எதிர்த்தும் மதத்தை எதிர்த்தும் எவ்வித கருத்துக்களும் தெரிவிக்க முடியாது அப்படின்றது இதுல இருந்து தெளிவா தெரியுது. இப்போ நீங்க திரு அண்ணாமலை எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. நிர்வாக பதவியில கிட்டத்தட்ட உயர்ந்த பதவியான ஐபிஎஸ் பதவியில 10 முதல் 11 ஆண்டுகள் இருக்கிற ஒரு மனிதர். அரசியல் சூழ்நிலை என்னன்றத நம்மளை விட அவருக்கு நல்லாவே தெரிஞ்ச மனிதர். அப்போ இந்த மாதிரியான சாதி எதிர்த்து மதத்தை எதிர்த்து பேச முடியாத ஒரு கட்சியில நம்ம எப்படி இணையறது அப்படின்ற விஷயங்களை யோசிச்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பா யோசிச்சிருப்பாரு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த கட்சிக்குள்ள இத்தனை ஆண்டு காலம் பயணிச்சிருக்கிறாரு. இதனால வரைக்கும் தமிழகத்துல பெருசா பிஜேபியால வளர முடியல. இந்த சட்டமன்ற தேர்தலே ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க. அதனால பிஜேபி எப்படியாவது தமிழ்நாட்டை பிடிக்கணும் அப்படின்ற உள்நோக்கத்தின் அடிப்படையா திரு அண்ணாமலை அவர்களை வேறு விதமா செயல்பட்டு மாத்தி இந்த அமைப்பின் மூலியமா அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய இடதுசாரி அமைப்புகளும், நிறைய முற்போக்கு அமைப்புகளும், விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகளும் சொல்றாங்க. ஆக இனி வரும் காலங்கள்ல திரு அண்ணாமலை அவர்களுடைய வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு சாதியை எதிர்த்து என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்க போகுது, போராட்டங்கள் செய்ய போகுது, மத ரீதியான பிரச்சனைகள் வரும்போது அந்த அமைப்பு முன்னாடி நிக்குமா, அந்த மத ரீதியான பிரச்சனைகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுமா அப்படின்ற பல்வேறு விதமான கேள்விகள் நமக்கு எழும்புது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு விடை அந்த கட்சியினுடைய செயல்பாடு மூலியமாக தான் நமக்கு தெரிய வரப்போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு அண்ணாமலை அவர்கள் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யத்தான் இந்த வி த லீடர்ஸ் அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க, இல்ல பிஜேபியை வேறு விதமா தமிழ்நாட்டில் எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்ற செயல் நோட்டத்தின் அடிப்படையா இதை ஆரம்பிச்சிருக்கிறாரா அப்படின்றத. மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னா துருவ் ஸ்டார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.